வெல்கம் டு ஜியாம் ஃபுட் கம்பி. பாயசம்னாலே சுகரோ ஜாகரியோ அதிகமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சுகர் எதுவும் சேர்க்காத டேஸ்டியான ஒரு பழம் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல பழுத்த ஏத்தம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை எப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். வேக வச்சு ஏத்தம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம அதை அரைக்க போகிறோம். இந்த பாயசத்துக்கு ஸ்வீட்டுக்கு நம்ம டேட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் சேர்த்து விட்டு அரைச்சிக்கலாம். பழத்தையும் டேட்ஸையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் அரைச்சி நம்ம கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம அதை அரைச்சி புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துட்டோம். நீங்கள் இது இல்லைன்னா ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அதிலே ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். லைட் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்தா போதும். இந்த அளவு வறுத்தோம்னா தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. அதிலே கொஞ்சம் கூட நெய் விட்டுட்டு நம்ம கேஷ்யூலாம் வறுக்க போகிறோம். கேஷ்யூம் கிஸ்மிஸும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் எந்த நட்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சவக்க வறுத்துக்கலாம். அதுவும் வறுத்தாச்சு. அதையும் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் கூட நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஏத்தம்பழத்தை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை 2 நிமிஷம் அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பால் விட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் பால் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாசிப்பருப்பு அதில் போட்டுடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப வேக வேண்டாம். அது லேசாக வெந்தால் போதும். இது கூடயே காய்ச்சின பால் 1 கப் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே வைக்கிற பாயசம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்வீட் எதுவும் சேர்க்காத பாயசம். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம ஏலஞ்சுக்கு பவுட்ரு போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வறுத்த கேஷ்யூநட்டும் கிஸ்மிஸும் போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸில் சுகர் ஃப்ரீ பாயசம் ரெடி. நல்ல டேஸ்டியான பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.